குருநாதர் வாங்க. சௌக்கியமா இருக்கிறியா? நானும் எத்தனையோ விழாக்களை பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்க கொண்டாடுற இந்த விழா ஒரு புது தினசா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். తమ్ముడు గోపాల ఎవరు వచ్చింటారు చూడు. నాగేశ్వరరావు దేవరాజు చూసేవా హీరో. நமஸ்காரம் நமஸ்காரம். கோபாலே கோபாலே யார் வந்திருக்கா பாத்தியா? செம்மீன் படம் பாத்தியா? எங்க கேரளத்துல பெரிய ஹீரோ மனேஷார். மனேஷார் உங்களுக்கு நான் ஒரு மலையாள கதை எழுதி வச்சிருக்கேன். கமிலா आइए आइए तशरीफ रखिए। मधु साहब, संजीव कुमार हिंदी पड़ा हीरो। अरे गोपाल यार आओ देखो कौन है। 1970 भारत अवार्ड विनर संजीव कुमार साहब। संजीव साहब உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்கு. बॉम्बे ரொம்ப நல்ல பிளாட் இருக்கு. வேண்டாப்பா. தமிழ் பேசுறானே உசந்தீரா. கோபால் கோயிட்டுல இம்ப்ரெசிவ் சர்வனே. மன்னிச்சுக்கங்க, உங்களை சரியா கவனிக்க முடியல. வந்தவங்களை வரவேற்கிறதுலே நேரம் சரியா போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் கோபால், ஏன் இந்த வீட்டுக்கு பாரத விலாசம்னு பேர் கொடுத்தீங்க? எங்க வீடே ஒரு குட்டி பாரதம் தான். மொழியால தனிச்சு நிக்கிற நாங்க மனசால ஒண்ணுபட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை வாங்கி எல்லாரும் ஒன்னா வாழ்றதா முடிவு பண்ணிருக்கோம். எங்க முடிவை நினைச்சு இப்ப நாங்க பெருமைப்பட போறதில்ல. இன்னும் 10-15 வருஷம் பொறுத்து இந்த உலகமே எங்களை பார்த்து பெருமைப்பட போகுது. என் பங்குக்கான செக், என் ஷேருக்கான செக். இது நம்ம பணம். வெரி குட். ஐ விஷ் யூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆல் சக்சஸ். நாயுடு எங்க காணா? யோ ஓபி நாயுடு எங்கயாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாயா நாயுடு. என்ன நாயுடு என்ன பொட்டி வர வந்து நிக்கிற? எல்லாம் சில்லறையா மாத்தி கொண்டாந்துட்டியா? అందరూ నన్ను క్షమించండి బాబు. இந்த வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நாயுடு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வீடு வாங்க நான் ஆசைப்பட்ட போதுங்களா, ஆனா பகவான் ஆசைப்படலையே. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துடலான்னு நினைச்சேங்க, முடியலைங்க. ஆமாங்க, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாமான்லாம் கட்டி வச்சுட்டேன், வண்டி கூப்பிட கூட பையன் ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னைக்கு வீட்டை காலி பண்ணிடுறேங்க. என்ன நாயுடு கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இந்த வீட்டை வாங்க முடியலையேன்னு கூட வருத்தம் இல்லைங்க. ஆனா இத்தனை நாள் நாமெல்லாம் ஒண்ணா பழகிட்டு கடைசியில பிரிய போறவே நினைக்கிறப்பதான் பரவாயில்லைங்க, மகமா எனக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கான். நாயுடு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த வீட்டை வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப 3 பேர் ஆயிட்டோமே. பரவாயில்லைங்க, இந்த வீட்டை நீங்க 3 பேருமே வாங்கிக்கங்க. ஆனா பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட ஒருத்தர் வேணும் இல்ல, அதனாலதான் பகவான் என்ன வெட்டி விட்டுட்டான் போல. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்க. இரு கௌரி. நாயுடு, கௌரி எதுக்காக தெரியுமா என்ன தனியா கூப்பிடுறா? நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவளும் நினைக்கிறான். இந்த பைத்தியக்கார நாயுடு பணம் இல்லைங்கிறதுக்காக பழகின நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றாரே, நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகணும். இத பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிடுறா இல்ல கௌரி? தம்பி கோபால், இது பண விஷயம், அதுல இது பெரிய விஷயம். எதியா பெரிய விஷயம்? பண கஷ்டம் யாருக்கு வராது? எங்களுக்கு வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நானும் கௌரியும் வேலையை விட்டுட்டு இங்க அம்மோண்டு வந்து நின்னோம். கையில கடந்த வளையல கழட்டி கொடுத்து புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதை நாங்க இன்னும் மறக்கல. அந்த வளையல இன்னும் நாங்க திருப்பி கொடுக்கல. அது என்னாச்சுன்னு நீங்களும் கேட்கல. அது பெரிய விஷயம் இல்ல, பண விஷயம் இல்ல. நாயுடு, நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பங்குண்டு. யாராலையும் அதை மறுக்க முடியாது. இப்ப உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன். தைரியம் இருந்தா தடுங்க பார்க்கலாம். உனக்கு பெரிய மனுஷப்பா, ஆனா இவ்வளவு பெரிய தொகையை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுப்பா. நாயுடு, காலம் வரும், நிச்சயமா அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன்.
வேண்டிய ஆட்டெல்லாம் அங்க ஆடுறது, இங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. போதும் போதும், எழுந்துறீங்க. என்னங்க இது விளையாட்டு? போதுங்க. எல்லாத்தையும் தள்ளி போட்டு உடைச்சு வச்சிருக்காரு. என்னங்க 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 அக்கா, மீராக்கா, என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு. விளையாட்டு நெஞ்சது விளையாட்டு. அம்மா பயப்படாதம்மா. கோபால், you're all right. டாக்டர், கோபால் உடம்ப நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. உங்க உடம்பையும் பாத்துக்கங்க. பாத்தீங்களா வர வர ரொம்ப இழுக்குது. தம்புடு கோபால், நான் வேண்டிக்கிட்டபடி அந்த 7 கொண்ட வார்டுக்கு பெள்ளி చేసి పెట్టేనా? கோபால், hereafter you must be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நோ யூ ஆர் மிஸ்டேக்கன். கோபால் எப்பவும் போல இருக்கலாம். ஹார்ட் அட்டாக்கை விட மனுஷனுக்கு மனநோய் தான் மோசமானது. கோபால், உங்களுக்கு வந்திருக்கிற லைட் அட்டாக், பயப்பட வேண்டாம். நீங்க இன்னும் 50 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. என்ன 50 வருஷம்? ஒப்போட சொத்தா சொல்றேன். இன்னும் கூட 50 சேர்த்து சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப கோவக்காரர். 100 சொல்லிடுங்க. சொல்லுங்க. 100 ஆயுசு நல்லா இருப்பீங்க. வேண்டாம் டாக்டர், இன்னும் 10 வருஷம் நான் உயிரோட இருந்தேன்னா போதும். என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போயிடுவேன். என்னங்க கௌரி 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 கௌரி. ஏன் கௌரிக்கு என்னாச்சு? இப்போ ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டீங்களே. அப்பா, நீங்க போட சத்தம் வீடே எதிரொலிக்குது. எதிரொலிக்கட்டுமே, என் மனசெல்லாம் நிறைஞ்ச கௌரி இந்த வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுல என்ன தப்பு? இந்த பாரு, நீ என்ன ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காத. வயசாக என் எண்ணம் எல்லாம் உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, ஏன் கூப்பிட்டீங்க? என்னது? ஒரே ஒரு கட்லெட். ஐயோ வேண்டாங்க, எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் என் சாப்பாட்டுக்கே வில்லானே. அவன் சொல்றத கேட்க மாட்டேன். கட்லெட் கொடு. இத பாருங்க, புருஷன் வயிறு நிறைய சாப்பிடறத பார்த்து பூரிச்சு நிக்கிறதா மனைவிக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் நிலைமை அதுக்கு நேர் மாறாயிடுச்சு. உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துற பாவத்துக்கு இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்து தவிக்கணுமோ? ஏய் சீ, பைத்தியம் இருக்கா? ஏன் கண் கலக்குறேன்? எனக்கு வேண்டாம் கௌரி, உண்மையிலே சொல்றேன். நான் ஒரு லக்கி ஃபெல்லோ. நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. உதாரணமா நம்ம வீட்டை எடுத்துக்க. நம்ம போஷனை இடிச்சிட்டு புதுசா அழகா கட்டணும்னு நினைச்சேன். அதுவும் நடந்து போச்சு. இப்ப நம்ம வீடு நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. என்னங்க இப்ப எல்லாம் உங்க பேச்சுல அந்தஸ்து கௌரவம்னு சில வார்த்தைகள் அதிகமா அடிபடுதே. அது ஏங்க? அப்படி என்ன காணாத வாழ்வை கண்டுட்டீங்க? உதாரணம் வேணுமா? அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு சின்ன தங்க சங்கிலி இருக்கட்டுமா போகட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு அதே கழுத்துல வயிறு அட்டிக்க மின்னது இல்ல. உதாரணம் போதுமா? இன்னும் எடுத்து போதும். இனிமே உள்ளத நான் சொல்றேன், கேட்டுங்க. என்ன? அன்னைக்கு கௌரியோட புருஷனுக்கு அடக்கம் இருந்தது. இன்னைக்கு மனசு நிறைய அகந்தையும் வீடு நிறைய அந்தஸ்தும் தான் குடியிருக்கு. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். பல்ல உடைச்சு கூட பேசுறதெல்லாம் பேசிட்டு போறேன் இல்லையா? கையை விடுங்க, பசங்க காலேஜ்ல இருந்து வர்ற நேரம் ஆச்சு. வந்தா எனக்கு அப்பா ஏண்டா உன் தங்கச்சி வரல? சுந்தரி இல்ல வரல? பல்ல உடப்பம் படவா. காலேஜ்ல இருந்து வரும்போது அவளையும் கூட்டிட்டு வரான்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா, நான் படிக்கிறதோ மெடிக்கல் காலேஜ், அவ படிக்கிறது ஆர்ட்ஸ் காலேஜ். நான் எப்படி இங்க இருந்து அங்க போய் அவளை கூட்டிட்டு வர முடியும்? எல்லாம் அவ அமைதியோட வருவா. எனக்கு பசிக்குது, வா. நீ வா. நல்லா இருக்கு. அமிதண்ணே, என்ன சுந்தரி, ஏன் இவ்வளவு லேட்டு? அந்த குண்டு பார்வதி இருக்காளே, அவ கிளாஸ்க்கு ஃபேஷன் டைப் போட்டுட்டு வந்திருந்தா. திடீர்னு டைப் வாய பழந்துருச்சு. அதனால எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கிளாஸ் விட்டு வெளில வர வரைக்கும் நாங்க எல்லாம் அவளை சுத்தி போறதா நின்னு அழைச்சிட்டு வந்துட்டோம். ஏய், அந்த அழகு சுந்தரியும் ஹமீதும் ஜோடியா வர்றாங்களோ? இது நடையா
வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா தையத்தக்க வீயா. அம்மிதண்ணே, இந்த பசங்க தினம் என்ன பார்த்து இப்படிதான் கலாட்டா பண்றாங்க. நான் இவங்களை இன்னைக்கு விட போறது இல்ல. அவங்க கிடக்குறாங்க, வாசுந்தரி போலாம். நீ பேசாம இருண்ண. இந்த எப்படி ஒன்றரை கண்ணு டோரியா சென்னை பட்டம் போறியா ஹையா ஹையா. என்ன பார்த்து ஒன்றரை கண்ணு சொன்ன பார்த்தா பாட்டா கிளம்புதே, உடம்பு ஊறுதா? ஆமா, அம்மா பெரிய எலிசபெத் டெய்லரு, அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக் அடிக்குது. இந்த கிண்டல்லாம் என் தங்கச்சி கிட்ட வச்சுக்காரு, ஜாக்கிரதை. என்னடா அது பெரிய ஜோக்கா இருக்கு? சுந்தரிக்கு அண்ணா ஹமீதாம் இல்ல? யாருக்கு நான் காது குத்துறேன்? அதானே அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் புரியல. தங்கச்சியா? அமீது, நீ என்ன அடிச்சிட்டு இல்ல? இரு உன்னை உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிற இரு. விடுண்ண, அடிப்பட்ட நாய் கொலைக்கதான் செய்யும். வா போலாம். குளவுதா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. காக்கா வலிப்பு அந்த மாதிரி விதுக்குன்னு உழைச்சுக்குற. ஐயோ பாட்டுங்க, இதான் இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைல். அப்புறம் கேளுங்க, காதலன் மேல காதலு அப்படி மெதுவா. ஏன்று இது மூட கெடுத்துக்கிட்டு கால நீட்டுங்க. காதலன் மடியில அப்படி தலைய வச்சு படுத்து ನನ್ನ ಪ್ರೇಮವೇ ನನ್ನ ಜೀವವೇ ಜೇನೆ ಮಾನೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿಂತವನೇ. அறிவு கட்டவள, என்னடி அவனே அவனேன்னு மரியாதை இல்லாம பேசுற? நான் என்ன கன்னட படத்துக்கு வசனம் எழுத போறேன்? ஐயோ மூட கெடுக்குறீங்க. இன்னும் இருக்கு கேளுங்க. இருங்க. என் அன்பே, ஆருயிரே, தேனே, மானே, என் இதய ராஜாவே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமாதம். ஏய் எதிரி பையன் வந்துட்டான். ஐயோ பழைய முடியும். என்னப்பா அது கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு? ஏய் மகனே, உனக்கு நாள பாட்டதெல்லாம் நம்பாதே. நானும் அம்மாவும் ஒரு காதல் கதைக்கு பிளாட் போட்டோம். ஆனா அம்மா பரவாயில்லடா, இந்த விஷயத்துல என்னை விட எக்ஸ்பர்ட்டா இருக்காடா. அப்பா, உங்க கதையை ஒருத்தம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். பேசாம மங்களூர் போலி வியாபாரத்தையே விருத்தி பண்ணுங்க. ஏண்டா மடப்பய மௌன, எங்களுக்கே புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? கொண்டு போய் மட்ட பலகை வச்சுட்டு காபி சாப்பிடுறாங்க. ஐயோ அப்பா, இது மட்ட பலகை இல்லப்பா, இது டி ஸ்கொயர், இது செட் ஸ்கொயர். நீங்க இன்ஜினியருக்கு படிக்கிறது அப்படியே விளக்கமா சொல்றீங்களா எங்களுக்கு? என் கதையை பத்தி பேச வந்துட்டீங்க. முதல்ல நீ இந்த வருஷம் பாஸ் பண்றாப்பா. அதுக்குள்ள ஒரு கதையை வித்து காமிங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த கதையை வித்துதான் அவனுக்கு கல்யாணம். பத்தியா, அவனை பேசக்கூடாதே, வாயை திறக்க விட மாட்டான். எப்படா எனக்கு மருமக வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவர் கதையை வைப்பாரா, அப்புறமா என் பிள்ளைக்கு கல்யாணமா? நீ வாடா கண்ணு காத்து சாப்பிடு. பாதி கதையை சொல்லிட்டு போறிய, மீதியை சொல்லக்கூடாதா? இப்ப எனக்கு வேற வேலை இருக்கு, மீதி ராத்திரிக்கு பாத்துக்கலாம். அல்லாஹு அக்பர். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. أستغفر الله. மகளே, எப்ப வந்தது? நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே வந்துட்டோம் பெரியப்பா. மகளே, உன்னை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது தெரியுமா? இந்து குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எங்க பழக்க வழக்கங்களை எவ்வளவு நேசிக்கிற. ஏன் பெரியப்பா ஹிந்து முஸ்லிம்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? எல்லா ரத்தமும் சிவப்பு தான், எல்லா கடவுளும் நல்ல மனசுக்கு இனிப்பு தான்.
கண்ணை காட்டுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு நிறுத்துங்க. பேவுக்கு என்னடி சொல்றேன்? மூச்சு நிறுத்த சொல்றேன். அவர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தாண்டி நம்ம வாழ்க்கையே. என்னங்க இவ்வளவு தெரியாம மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வச்சாலும் வச்சீங்க, தினம் உங்களுக்கு ஒரு நோய் சொல்றது உங்களுக்கு வேலையா போச்சு. எங்க அப்பா மாதிரி ஆரோக்கியமான உடம்பு யாருக்குமே வராதுமா. வெல் செட். பிரஷர் 82, நோ சுகர், நார்மல் ஹார்ட் பீட். அப்பா நீங்க பூரணமா 100 இயர்ஸ் உயிரோட இருப்பீங்க. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான்மா. அது இருக்கட்டும், நீ ஏன் உடம்பையே செக் பண்றிய, உங்க அம்மா உடம்பையே பார்க்க மாட்டேங்கிற? அம்மாக்குப்பா கொஞ்சம் ஃபேட் அதிகமாயிடுச்சு. என்ன சொன்ன? என்ன சொல்லிவிட்டா? உனக்கு கொழுப்பு அதிகமா இருக்குன்னா. எனக்கு உங்களுக்கு உங்க மகளுக்கு வேற வேலை என்ன? இவ டாக்டர் ஆறதுக்குள்ளே இந்த வீட்டையே ஆஸ்பத்திரி ஆக்கிடுவான். ஏமா மோகினி, இந்த வருஷம் கிளாஸ்ல நீ எத்தனாவது ரேங்க்? செகண்ட் ரேங்க் டாடி. शर्म नहीं आती तुझे सेकंड रैंक बोलने का? फर्स्ट रैंक ले எப்ப பாஸ் பண்ண போற? நான் பாஸ் பண்ணிடுவேன். இந்த வீட்ல மிஸ்டர் கோபால்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் மகன் மிஸ்டர் சங்கர், அவர் தான் எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவருக்கு எப்படியாவது பீட் பண்ணணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்குது டாடி. உள்ளே இருந்தா அந்த சங்கர் மாதிரி இருக்கணும். குனிஞ்ச தலை நிமிராமே எப்போ புஸ்தம் கையமா இருக்கும். அந்த கௌரி கொடுத்து வச்சவ இவ்வளவு இருக்காள் எனக்கு. ஆமாமா, ரொம்ப நல்ல பிள்ளை. குனிஞ்ச தலை நிமிராது. நான் மட்டும் என்னவா வீட்டுக்கு அடங்காம சினிமா டிராமா நான் சுத்திட்டு இருக்கேன். பாருங்காடி இந்த அம்மா எப்போ அந்த சங்கரையே தூக்கி வச்சுதான் பேசுது. பொம்பளை தானம்மா, பொறாம இருக்கத்தானே செய்யும். அது இருக்கட்டும், நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணு. உனக்கு சிங்கம் மாதிரி ஒரு பஞ்சாபி பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். டாடி ஜஸ்ட் சஜஷன். சொல்லுமா. நான் வேறொரு ஜாதியில ஒருத்தர மணக்க விரும்பினா நீங்க என்ன செய்வீங்க? கைய கால ஒடிப்பேன். உனக்கு நான் கட்டி கொடுக்க போற நர்சிங் ஹோம்ல நீ தான் முதல் பேஷண்டா இருப்ப. என்னடி நாக்கு நீளுது, பேச்செல்லாம் மீறுதே? ஏமா இப்படி கத்துறீங்க? நம்ம வீடு வரைக்கும் வந்த ஏக இந்தியா இன்னும் உங்க மனசு வரைக்கும் வரலன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். எனக்குன்னு ஒருத்தன் இனிமேல் நான் பிறக்க போறான். டோன்ட் வரி மம்மி, எப்படியோ எனக்கு கல்யாணம் ஆயிடும். குலாபி பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? கொழுப்பு எனக்கு இல்லங்க, உங்க மகளுக்கு. சுந்தரே சுந்தரே, ஆச்சா கொஞ்சம் பொறுங்க பெரியப்பா. எடே சுந்தரி ஒரு புடவை தானே கட்டுறான். எந்த அவசரம்? ஜமீலா, எனக்கு ஏதோ ஜவுளி கடையில சிவப்பு கலர் புடவைய பார்த்த உடனே நம்மட சுந்தரிக்கு லட்சணமாயிட்டு இருக்குன்னு தோணுச்சு. ஞாபகம் மேடிச்சு வரணும். பாப்பா நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீ எப்படா தெரிஞ்சு கேட்ட? சுந்தரிக்கு நீங்க 2 பேரும் இப்படி அலங்காரம் பண்ணி பாக்குறதுலயே இருக்கீங்களே, நீங்க பெத்த புள்ள, நான் ஒருத்தர் இருக்கேன், அந்த ஞாபகமாவது இருக்கா? நாங்க மறந்துட்டாலும் நீ அடிக்கடி ஞாபகப்படுத்துற. ஏடா புடவை உனக்கு கட்டுறதா? அமிது, இந்த வீட்டுல அலங்கார பொம்மையா விளைய வர ஒரு பொம்பளை குழந்தை இல்லையேங்கிற குறைய தீக்க வந்தவடா நம்மட சுந்தரி. ஆமா, நாளைக்கே அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டா அப்ப என்ன செய்வீங்க? ஏடா நாளைக்கு நடக்க போறத பத்தி இப்ப என்னடா பேச்சு? சரி சரி சுந்தரி, ரெடியா? உன்னை பார்க்காம இனிமே பாப்பாவுக்கு தாங்காது. கதை உடைச்சு உள்ள வந்துருவாங்க. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். மவளே. பெரியப்பா. மவளே, நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு சீரும் சிறப்பா வாழணும். அம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பவாவது இந்த கிழவன் அந்த கிழவி உன்னை வீடு தேடி வந்து பார்க்க வந்தா எங்களுக்கு அனுமதி கொடுப்பியாமா? பெரியப்பா, என்னங்க இது? எதையோ சொல்லி குழந்தை அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு. அண்ணா, நீங்க மட்டும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. காலங்காத்தால நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் தடி எடுத்துக்கிட்டு கையோட அவனை புடிச்சுக்கிட்டு வருவான். ராமராமா கர்ணம் போடுறாம்பா, அது போடும். மாமியா வீட்டுக்கு தண்ணி கொண்டு போடாம்பா, அது ஆழ. என்னடா அது? குழந்தைய போய் குழந்தை இருங்கன்னு சொல்லிட்டேன். அவன் கிடக்குறாமா. பெரியம்மா, அம்மா கிட்ட போய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு காட்டிட்டு வரட்டா? உங்க அம்மாவே திருஷ்டி எடுக்க சொல்லுமா. போயிட்டு வரேன்ப்பா. சுந்தரே சுந்தரே, பள்ளிக்கூடத்துக்கு போற புஸ்தகத்தை வச்சுட்டு போயிடுச்சு. பாப்பா, நான் வேணா கொண்டு கொடுத்துமா? வேணாம். சுந்தரியோட அப்பா கோபால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரையும் பார்த்துட்டு இதையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். Ungrateful devil! ஏன் இப்படி
சத்தம் போடுறீங்க? இந்த கடுதாசி என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஒரே மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தியே அந்த ஒரே மகளுடைய ஒழுக்கத்துக்கு நெருப்பு வைக்க வந்த கொள்ளி கட்டடி. என்ன சொல்றீங்க? உன் மகன் காதலிக்கிறாளாடி, காதலிக்கிறாளா? அவ காதல யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு ஹமீத். என்னடி அசத்து போய் நிக்கிற? உன் மகளுடைய காதல பக்கத்து வீட்டு ஹமீத். நிறுத்துங்க. எடுத்ததுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு. அன்புக்கும் காதலுக்கும் வேதம் புரியாம யாராவது பொறாமக்காரங்க எழுதிருந்தா தயவு செஞ்சு அதை பெருசு பண்ணிடாதீங்க. எல்லாரும் ஒத்துமையா வாட அந்த காம்பவுண்ட்ல ஆத்திரப்பட்டு ஒரு புயலையா உண்டு பண்ணிடாதீங்க. இல்லாம புகையாது அள்ளாம குறையாதுன்னு சொல்லுவாங்க. லெட்டர் வர்ற அளவுக்கு வயசு வந்த ஒரு பொண்ணுக்கும் வாலிபனுக்கும் பாசை நடி வந்திருக்கு. பாசம் ராஸ்கல். சும்மா நீ போய் காஃபி சாப்பிடுமா. எங்க போயிருக்க? எங்கப்பா போவேன்? வழக்கம் போல இப்ராஹிம் பெரியப்பா வீட்டுக்கு போனேன். பெரியப்பா ஆசையோட எனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. முத நான் புடவை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. முதல்ல நீ உள்ள போ. முதல்ல அந்த புடவையை தலையை சுத்தி வெளியே விட்டு. அப்பா சுந்தரி, உண்மையிலேயே நீ மகளா இருந்தா இனிமே அந்த இப்ராஹிம் வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. ஏன்பா? அம்மா அப்பா என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே வழங்கல. ஒண்ணு இல்லம்மா, அப்பாவுக்கு தான் ரத்த கொதிப்புன்னு உனக்கு தெரியுமே. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீ போய் காஃபி சாப்பிட்டு. அப்பா உங்களுக்கு கூட சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். கௌரி, நீ என்னதான் வெள்ளரி படத்துக்கு தூண் போட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளிச்சு செதறாம இருக்காது. இந்த இப்ராஹிம் குடும்பத்து மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இந்த ஹமீத் பையன் ரொம்ப நல்லவே, அப்பாவி, சகோதர பாசத்தோட சுந்தரி கூட பழகுறான்னு சொல்லியே இப்ப பாத்தியா நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்கு கொள்ளி வச்சுட்டான். இதோ பாருங்க, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இந்த சின்ன மொட்டை கடிதாசியை நம்பி அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வாத்துடாதீங்க. தன்னை பத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் தன்னுடைய அப்பா மனசுல இருந்துன்னு கூட அவளுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா பெண்மனம் இப்படிப்பட்ட ஒரு அபவாதத்தை சாகர வரைக்கும் மறக்காதுங்க. உங்களுக்காக வேணா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த வீட்டுக்கு போகாம தடுத்து நிறுத்து. கௌரி, நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேளுங்க. இதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு நன்றி சொல்லத்தான் போறீங்க. பாப்பா இன்னும் கோவமா இருக்காருமா? ஆமா, நீ சாப்பிட்டு. ஏன் அடிக்கிறீங்க பாப்பா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? பாப்பா அடிக்காதீங்க. காரணம் உனக்கே தெரியல. என்ன கொல்லுங்க? என் மகளை கொல்லாதீங்க. அப்பா நடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நீ செஞ்ச துரோகத்துக்கு உன்னை கொலை வேண்டாம் பண்ண போறேன். என்ன நடந்துச்சு? ஏன் அடிக்கிறீங்க? என்ன நடந்தது? என்னத்துக்கு அடிக்கிறீங்க? போன போட்டு ஏன் அடிச்சிட்டீங்க? ஐயா, நான் என்னத்தையா சொல்லுவேன்? எமான மரியாதை எல்லாமே போச்சையா. இனிமே நான் வெளியில நடமாட முடியாது. அல்லா, எனக்கு ஏன் இப்படி ஒரு மகனை கொடுத்த? என் மகனா இருந்தா இனிமே என் முகத்துல முடிக்க கூடாது. என்ன நடந்துச்சு? தெரியலையே, ஒண்ணுமே தெரியலைங்க. தம்பி, என்னப்பா இது? அப்பா என்னென்னமோ சொல்றாங்களே, என்னப்பா செஞ்ச? தெரியலீங்க, எனக்கும் தெரியலீங்க. உம்மா, பாப்பா என்ன ஏமா அடிச்சாரு? என்ன ஏமா இப்படி அவமானப்படுத்தினாரு? கசாப்பு கடையில வெட்டு போற ஆட்டுக்கு கூட நாம ஏன் சாக போறோங்கிற காரணம் தெரியுமே. நான் அதை விட கேவலமானவனா? என் மனசரி அல்லாமே ஆணையா, நான் ஒரு தப்பு செய்யலம்மா, ஒரு தப்பு செய்யறேன். பாப்பா என்ன ஏன் அடிச்சாரு? என்ன ஏன் அடிச்சாரு? என்ன ஏமா?
கோவமா? என்ன எப்ப வர சொன்னேன்? 4 மணிக்கு. இப்ப டைம் என்ன? 60 தினம். ஏன் குட்டி சாத்தா ஏன் லேட்டுன்னு கேக்குறேன்? ஆத்தி சூடி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்னத்த பண்றது சங்கர்? உங்களை பாக்குறதுக்காக அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வந்தேனா ஐயோ கல்யாண பொண்ணு மாதிரி அழகா இருக்கியேடின்னு எங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போய் திருஷ்டி சுத்தி போட்டாங்க. உடனே எங்க அப்பா விடுவாரா? இந்தாமா கல்யாண பொண்ணு, இந்த போட்டோல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை யாருன்னு பார்த்து சொல்லுன்னு ஒரு டசன் போட்டோவை கொடுத்தாரு. உனக்கு பிடிச்ச ஆளை செலக்ட் பண்ணிட்டியா? அதுதானே சங்கர் உங்களை தேடி வந்திருக்கேன். என் நலத்துல சின்ன போதிலிருந்தே அக்கறை கொண்ட நீங்களே என் வருங்கால கணவரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன். இந்த தாடி பிரமாதம், எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சின்ன தாடியா பார்த்து சொல்லுங்களேன். இது பேஷ், கண்ணே சொல்லுதே, அதிர்ஷ்ட கண், ரொம்ப பொருத்தம். என்ன சொன்னீங்க? ஏன் முறைக்கிற? அப்பா 1000 சொல்லலாம், நீங்க சொல்லலாமா? எப்படி என்ன விட்டுட்டு இன்னொரு மாப்பிளைய தேர்ந்தெடுக்கலாம்னு இந்நேரம் எகிரி குதிச்சிருக்கணுமே. குதிச்சீங்களா? இல்லையே. அடே, எங்க அம்மா மாதிரியே பேசுறியே. ஓஹோ, அவங்க ட்ரைனிங்கா? இது பாரு மோகினி, உனக்காக நான் நெருப்புல வேணும்னாலும் குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீ தயாரா? நெருப்புன்னு சொல்லாதீங்க, வாய் வெந்துற போது. முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் நின்னு மை டியர் ஃபாதர் கூட சொல்லுங்க. மை டியர் ஃபாதர், ஐ லவ் மோகினி சொல்லுங்க. ஐ லவ். என்ன எங்க அப்பா மாதிரியே கத்துறேன்? இந்த இடம் சரியில்லை, வேற இடத்துக்கு போயிடலாம் வா. என்ன சொல்றாரு இவரு? எல்லாரும் சொந்தக்காரரான்னு கேக்குறாரு. ஆமா, சொந்தக்காரவங்க தான். முதல்ல நம்ம கை கொஞ்சம் தாழ்ந்து இருந்தது, அவங்க கை கொஞ்சம் வசந்து இருந்தது, எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப நமக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் வந்தோடனே எல்லாம் வந்து ஒட்டுது. பொண்ணு கேட்க வந்துட்டாங்க. ஏங்கா, நான் அப்பவே சொல்லல எங்க சின்னத்தான் இப்படி எல்லாம் வருவாருன்னு. என் நாக்கு கருணாக்கு சொன்னது அப்படியே பலிக்கும். காக்கா, நீ பழச்சுக்குவ. டைம் பார்த்து டைலாக் விடுறிய. ஏன்றி இது உங்ககிட்ட யாரு இங்க கதை கேட்கறதுக்கு வரல. சுன்னேறி பொண்ணு வருது, அவங்க எல்லாம் நல்லா பாக்கட்டும். பங்கார பொம்மலங்களே, என் பையன் மட்டும் என்ன, இன்ஜினியருக்குள்ள படிச்சு முடிச்சிருக்கான். அவனை மேல் கொண்டு அமெரிக்காவுக்கே அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஏதா நீ சும்மா ஏதா சின்னத்தானுக்கு இது தெரியாது நான் நினைக்கிறீங்க. அமெரிக்கா என்ன சந்திர மண்டலத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வைப்பாரு. ஏதா அங்க என்ன கேக்குற? எனக்கு உனக்கு எனக்கு பெட். நாளைக்கே தம்பி சந்திர மண்டலத்துக்கு போயாச்சு. நாமளாவே பேசிக்கிட்டு இருக்கோம். சின்னத்தான் வாயா திறக்கலையே. அவர் என்ன நினைக்கிறாரோ? ஆல்ரைட், நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்கலாம். தாலி கட்டத்துக்கு முன்னால நிச்சயதார்த்த தட்டுல ₹1,00,000 கேஷா வச்சிடுறேன். சீர் சடத்தை எல்லாம் சிறப்பா பண்ணிடுறேன். போதுமா? என்ன ஏதாவது உண்டா? 1,00,000? 2 கலர் படத்துக்கு பூஜை போடலாமே. அடாடாடா, சின்னத்தான் அசரை வச்சுட்டாரு. இனிமே என்ன பேச இருக்கு? அப்போ நாங்க எல்லாம் உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க வாங்க. என்ன கௌரி, நான் பேசுறதெல்லாம் உனக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. என்ன வாய் மட்டும்தான் திருப்திங்குது, கண்ணு ஏதோ கலங்கிட்டு இருக்கு. என்னது? ஒண்ணு இல்லைங்க. என்ன சமாச்சாரம்? இல்லைங்க, 2 நாளா ஹமீது வீட்டுக்கே வரலையா? ஊர் சுத்தி கழுத எங்கேயாவது சுத்திட்டு இருக்கோம். பெரிய ஹமீத், அவன் பேரை இழுத்த என்கிட்ட. சத்தம் படாதீங்க, நான் பேசுனது தப்புதான். மேக்காஜி, உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம பக்கத்து வீட்டு இப்ராஹிம் மகன் ஹமீத் இல்ல, மிலிட்டரியில சேர்ந்துட்டானா? இன்னைக்குதான் உங்க வீட்டுக்கு லெட்டரே வந்திருக்கு. வெரி குட். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய். அவருக்கு மிலிட்டரியில கூட சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிருப்பார். என்ன ப்ரமோஷன் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? பேச்சாரா, அந்த குடும்பத்துக்கு அவன் ஒரே பிள்ளை. இப்ப அவன் எங்க போயிட்டான்? பட்டாளத்துல தானே சேர்ந்திருக்கிறான். என்ன இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்தான வேலை ஆச்சுங்களே. நாய் குலாபி நாய், இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. நீ ஒரு பஞ்சாபினுடைய மனைவி. உன் உடம்புல ஓடுறதும் வீர ரத்தம். நம்ம குலத்தொழிலே போர் மண்ணில போராடி ஒண்ணு வெற்றி அடையணும், இல்லாட்டி வீர மரணம் அடையணும். ஓ ஹமாரா தர்ம ஹை, சமஜி? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு தான் இல்ல, பக்கத்து வீட்டு ஹமீதுக்காவது கிடைச்சிருக்கேன்னு அவனை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். டாடி, என்னம்மா, என்ன இன்னைக்கு லேட்டு? ஒண்ணுமில்லை டாடி. இன்னைக்கு நியூஸ் கேட்டிங்களா? ரொம்ப ஹாட் நியூஸ். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ல எதிரி படைகள் நுழைஞ்சிட்டாங்களாம். போர் தொடங்கியாச்சு. வெரி குட், வெரி குட். பாத்தியா குலாபி, நான் சொல்லல அந்த ஹமீத் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் பட்டாளத்துல சேர்ந்த உடனே அவருக்கு வீர சாகச செய்ய சான்ஸ் கிடைச்சிருச்சு. போங்க டாடி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏம்மா? என்னையும் நீங்க ஒரு ஆண் பிள்ளையா பெற்றிருந்தா நானும் இந்நேரம் ஹமீதோட போர் மணிக்கு போயிருப்பேன்ல. வெரி குட். நீதான் உண்மையான பஞ்சாபி கேள். உங்க அம்மா பாரு, பட்டாளத்துல சேர்ந்துட்டான அழுதுகிட்டு இருக்கா. அம்மாக்கு வயசாயிடுச்சு. ஹலோ மேனேஜரா, வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அந்த பாட்டிக்கிட்ட ட்ரங்கால் போட்டு பேசுனீங்களா?
அவர்கிட்ட பேசிட்டேன் சார். ஆனா இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். ஓ, இவங்களா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது பிசினஸ் பத்தி இப்பதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க. இல்ல சார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்ல சார், இது உங்ககிட்ட பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் சார். நம்ம பிசினஸ்ல ஒளிவு மறைவே கிடையாது. சும்மா சொல்லுங்க சார். புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சோமே, எஸ், அந்த ஆளு பெரிய ஃப்ராடா சார். அவன் பண்ண கான்ட்ராக்ட் எல்லாமே ஃபோர்ஜரியா சார். எல்லாம் போய் கையெழுத்து. அவன் இப்ப இன்டர்நேஷனல் போலீஸ் தேடிட்டு இருக்கான் சார். ஆள் தலைமுறை ஆயிட்டான் சார். என்ன சொல்றேன்? எஸ் சார், நான் கவர்மெண்ட் லெவல்லே விசாரிச்சிட்டேன் சார். அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் போச்சா? இப்படி ஒரு இடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி சார், நான் போய் ஃபர்தரா என்ன செய்யறதுங்கிற பாக்குறேன் சார். கோபால், சாரி. கண்ணெல்லாம் இருக்கிட்டு வருது. என்ன உள்ள கூட்டிட்டு போ. உட்காருங்க. டாக்டர் கூப்பிட்டுங்களா? வேண்டாம், என் பக்கத்துல உட்காரு. கௌரி, என் நிலைமையை பாத்தியா? ஏறெடுத்த பார்வையும் எடுத்தறிஞ்ச பேச்சும் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிப்பனே. இப்ப இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே. இத பாருங்க, இது வரைக்கும் நீங்க யாரை நம்பி வாழ்ந்தீங்க? உங்க கைய ஒண்ணுதானே நீங்க கர்ணம் போட்டீங்க. உங்க திறமை, ஆற்றல், அறிவு எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சே தவிர குறைஞ்சில்லைங்க. என் புருஷன் மனசு வச்சா எத்தனையோ புது சந்தர்ப்பங்களை அவரால் உருவாக்க முடியும். எனக்கு வயசாகி போச்சு கௌரி. முன்ன மாதிரி இளரத்தமா இருந்தா 50 லட்சம் தான். 50 கோடி போனாலும் ஆசர மாட்டேன். இந்த வண்டி ஓடி ஓடி அழுத்து போச்சே. என் எதிர்காலத்துல நினைச்சா எனக்கு பயமா இருக்கு கௌரி. இது வரைக்கும் நாம மனசால கூட யாருக்கும் தீங்க நினைக்கிறேன். நெருப்பா எரியற சூரியனே பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற மேகம் கொஞ்ச நேரத்துக்கு மறைக்கலையா? அப்படித்தாங்க இது. நமக்கு மேல நம்மையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எந்த காலத்திலையும் உங்க குடும்பத்தை தெருவில் நிறுத்தாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியே நீதான். நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும், உன் மூச்சு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா என் பொண்ணோட கல்யாணம், ஐயோ, ₹1,00,000 ரொக்கமா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கனே. என்ன செய்வேன் இந்த நேரத்துல? நான் எங்க போவேன்? அதுக்காக நீங்க ஏங்க உடம்பு அரட்டிக்கிறீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க தானே. சொன்னா கேட்டுக்க மாட்டாங்களா? சொந்தத்தை விட்டா கொடுத்துருவாங்க. நீர் அடிச்சு நீர் விலகுமா என்ன? என் சொந்தக்காரன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமா என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான். என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான்ல. மேற்கு முனையில் எதிரிகளின் துருப்புகளுக்கும் நமது படை வீரர்களுக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெறுகிறது. நமது வீரர்கள் பாரதத்தின் மண்ணில் ஓரடி நிலத்தை கூட பகைவனுக்கு விடமாட்டோம், எதிரியின் கழுத்தை முறித்து பாரத தாயின் நெற்றியில் ரத்த திலகம் விடுவோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து போர் புரிகின்றனர். நமது டேங்க் படையைச் சேர்ந்த வீரர்கள் எதிரிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வெகு வேகமாக முன்னேறி செல்கிறார்கள் என்று கடைசியாக வந்த செய்தி கூறுகிறது. இத்துடன் தமிழில் செய்தி முடிவுற்றது. ஜமீலா, ஜமீலா, தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக நம்ம வீட்டில இருந்து ஒரு வீரம் போயிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அந்த வீர மகனை பெற்ற தாய் இல்லையா நீ? அவன் தன் தாய்நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமை சரிவர செய்யணும்னு அல்லாஹ் வேண்டி. என்னப்பா சொல்ற? மேனேஜர் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். அந்த பார்ட்டி மேல அவருக்கு சந்தேகமா இருந்தா பார்ட்டியை மாத்திடு. நம்ம பிசினஸ்க்கு நாளையும் தான் முக்கியம், புரியுதா? கரெக்டா ஹேண்டில் பண்ணு. ஆமா ஆமா. ஐயா, சின்னம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருக்கு? சுந்தரி அம்மாவுக்கு. போ. என்னங்க இது? உன் மகளுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? ஹமீத் கிட்ட இருந்து. போர் முனையில இருந்து எழுதியிருக்கிறார். என்னங்க, சந்தி வந்திருக்குங்க. சந்தியா,
மகன் தெரிந்த லெட்டர் வந்திருக்கு. பாய், இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்க பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக. ஆமா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லலைன்னா என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. பாய், என் மகனையும் உங்க மகனையும் இணைச்சு ஏதோ இருக்கக்கூடாத சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு ஒரு மொட்டை கெடுதாசி வந்துச்சு. நானும் அதை மடத்தனமா உண்மைன்னு நம்பி அன்னையிலிருந்து உங்க மகனை வெறுக்க ஆரம்பிச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாய், போர்முனையிலிருந்து உங்க பையன் என் மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், படிக்கட்டுமா? அன்பு தங்கை சுந்தரிக்கு வாழ்த்துக்கள். போர்முனைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். இங்கு ஊரெல்லாம் ஒரே கோலாகலமாக இருக்கிறது. காரணம், இன்று ரக்ஷாபந்தன நாளாம். அது இங்கே பெரிய திருநாள். இந்த நல்ல நாளில் வடநாட்டு சகோதரிகள் எல்லாம் தங்களின் சகோதரர்களுக்கு ராக்கி என்ற காணிக்கை நூலை கங்கணமாக கையிலே கட்டுகிறார்கள். டேங்கிலே போய்க் கொண்டிருந்த என்னை நிறுத்தி ஒரு பஞ்சாபி சகோதரி என் கையில் நூலை கட்ட வந்தாள். நான் விளக்கம் கேட்டேன். அவள் சொன்னாள், காணிக்கை நூலாலே கட்டப்படுகிற சகோதரர்கள் எங்கள் கற்புக்கு பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். எங்கள் கற்பை காக்க தங்களின் உயிரையும் பணைய வைக்க தயங்க மாட்டார்கள். இப்படி ஒரு சத்திய பந்தம் இந்த நாளில் உருவாகிறது. உடனே எனக்கு உன் நினைவுதான் வந்தது. ஒரு கயிற்றை வாங்கி என் கையில் கட்டிக்கொண்டேன். இந்த நல்ல நாளில் அண்ணன் தங்கைக்கு பரிசு கொடுக்க வேண்டுமா? என் பாக்கெட்டில் இருந்த 100 ரூபாயை உனக்கு இதோடு அனுப்பி இருக்கிறேன். நான் போகின்ற இடத்திலே எனக்கு பணம் தேவையில்லை. அவசரமாக புறப்படுகிறேன். நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. என் பிறந்த பொன்னாடி என்னை அழைக்கும் குரல் கேட்கிறது. அருமை சகோதரி, உனக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் அண்ணன் ஹமீத். இவ்வளவு சகோதர பாசத்தை உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கிற அந்த உத்தமனை தான் நான் சந்தேகப்பட்டேன். அவன் வந்தோடனே முதல்ல அவன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். ஒரு மனிதன் வாழ்ற காலத்துல அவனுக்கு நல்ல பேரே கிடைச்சா. என்ன மாதிரி சொல்றீங்க? என்னங்க, என்ன நடந்தது சொல்லுங்களேன். ஹமீத் அல்லாவின் பாதத்தை அடைந்து விட்டான். எடுகொண்டல வாடா, உன்னை நம்பாரு. எனக்கு வேணும் 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 வேணும். இப்ப எனக்கு வயசுன்னா, நான் கதை எழுத ஆரம்பிச்சப்ப எனக்கு வயசுன்னா சீனியர்னு தான் பேர். ஜூனியர் பசங்கள்லாம் கதை ஆச்சரியர்னு இம்பாலா கார்ல போறானே, என்ன அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில போக வச்சிருக்கேன். நீ வயிறு எரியுது. நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? விடு, எல்லாத்தையும் விடு. நீதான் சக்தி உள்ளவனாச்சே. உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா ஒரு ப்ரொடியூசரை வந்து என் கதையை வாங்கறதுக்கு அனுப்பு பார்ப்போம். இப்ப அனுப்பு, நான் உன்னை ஒத்துக்கிறேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. அண்ணன் யாருன்னு தெரியலீங்களா? அண்ணன் கட்டத்தொட்டி கந்தசாமி, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் புண்ணாக்கடை புண்ணக்கோடி. அண்ணன் தான் சௌரிக்கடை செல்லமுத்து, திருப்பதியவே வளைச்சு போட்டிருக்காருங்க. படம் எடுக்க தகுந்தாப்புல உங்ககிட்ட எக்கச்சக்கமா கதை இருக்குன்னு ஹோட்டல் சுப்பையர் சொன்னாரு. அதுதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். இருக்கட்டும் இருக்கட்டும். மீரா மீராபாய், யாக்கே கூப்பிரி சூடு எவரு தச்சுனா இவங்க எல்லாம் படம் எடுக்கிறதுக்கு என்கிட்ட கதை கேட்டு வந்திருக்காங்க. இவரு புண்ணாக்கு வியாபாரி, இவரு விரவு கடைக்கார், இவரு சௌரி கடைக்கார். இவங்களுக்கெல்லாம் என்னுடைய கதை வேணும்னு ஒட்ட கால்ல நிக்கிறாங்க. சுஷ்டிவா, ஐயோ தேவரே, கும்பிடுங்க கும்பிடுங்க. சரி, அழட்டிக்காம கதைக்கு வாங்க. சொல்றேன். வில்லன் ஹீரோயினை சுட போறான். ஹீரோயினிய ஹீரோ காப்பாத்துறா. ஐயோ 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 அத்தா, வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே. ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வான்
என்ன கதை, என்ன நடிப்பு! 10 வருஷத்துக்கு முன்ன உங்களை பார்த்திருந்தா உங்களையே ஹீரோ ஹீரோயினிமா போட்டுக்கலாமே. லேட்டா வந்துட்டோமே, வயசாகி போச்சு. இப்ப கதைக்கு 10,000 ரூபாய் தர்றோம். அடியாய் அடியாய் என்ன சொன்னாரு கேட்டியா? என் கதைக்கு 10,000. என் கதைக்கா? உங்க கதைக்கு தான். மீதிய பணம் எடுக்குமா தரேன். 10,000 செக்க. ஏங்க செக்கு செல்லுமா? செக்கு என்னது? உன்னாட்சி வியாபாரம். 10 லட்சம் பேசுறேன். 10 லட்சம் ஏடு பண்ணவாடா. கதையை வச்சுட்டேன் பெருமாளே. ஓம் சாமிநாராயண மகாவம் விக்னராஜாய மகாவம். யார் வந்திருக்கா பாத்தியா? பெரிய ஊசி டாக்டர். ஓவியாதிகள் அவற்ற மருந்து கிடையாது. வாங்க. பலரும் சாப்பிட்டீங்கல்ல? என்ன கோபால், நான் அண்ணீர்களா? நீயும் பொண்டாட்டி உளுந்து வச்சிருக்கிறீங்களே. மகனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க மாதிரி ஜம்முன்னு உட்காரலாம். இப்ப அவரோட மகனுக்கு கல்யாணம். நீங்க ஒண்ணு பெத்த பிள்ளைல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நேருங்க வித்தியாசம். 106 மாதத்துக்குள்ள முதல்ல நிச்சயத்தை முடிச்சிடலாம். நேரம் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாளே நல்ல நாள். தைப்பூசம். மண்ணு தொட்டாலும் பொன்னா விளையும் சொல்லுவாங்க. அப்ப சரி, தட்டு தாம்பாளத்துல எடுத்து வைங்க. இந்த பாரு கோபால், நிச்சயதார்த்த சேலையை கூட 2000 ரூபாய்க்கு எடுக்க சொல்லிருக்கிறேன். 25,000 ரூபாய்க்கு கல்வெச்சின பிளஸ் பம்பாயில இருந்து வரவழைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் இன்னும் மதராசுக்கே வரல. ஏவே கோபால, மாப்பிள்ள வீட்டுக்கார சும்மா பிரமாதமா அடிச்சுக்கிட்டே போறாரு, நீ கம்மன் நிக்கிறிய. கோபால பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சுருக்கமா சொல்லிட்டாரே. சீர் சிரத்தை எல்லாம் போருங்கிற அளவுக்கு பண்றேன். அதோட லட்சம் ரூபாய் ரொக்கமா வரதட்சணையா தட்டுல வைக்கிறதாக சொல்லிட்டாரு. சம்பந்தி வந்து என்ன வந்து தட்டு சம்பந்தி கொஞ்சம் இப்படி வரீங்களா? இதுல என்ன ஒளிவு முறைவு? 4 பேருக்கு தெரியணும்னு சபையை கூட்டி கல்யாணத்தை பண்றோம். சும்மா சொல்லுங்க. சம்பந்தி, பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் பொண்ணை வைக்க போறது இல்ல, பூவை தான் வைக்க போறேன். என்ன சொல்றேன் சம்பந்தி? இப்போ இந்த 10,000 ரூபாய் செக்க வச்சுக்கங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கெல்லாம் பாக்கி 90,000 ரூபாய் கொடுத்துறேன். கோபால், என்ன இது? அதான் சொல்லிட்டாரு பூ வச்சிருக்கேன்னு. இவ்வளவுதானே உங்க சம்பந்தியோட மதிப்பு? ஐயா, தயவு செஞ்சு எடுத்துரிஞ்சு பேசாதீங்க. நான் நாணயஸ்தேன். சம்பந்தி, வியாபாரத்துல ஒரு சின்ன சிக்கல். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எப்பாடுபட்டாவது என் தலையை அடமான வச்சாவது நான் பேசின தொகையை கொடுத்துறேன். முதல்ல காரியம் நடக்கட்டும். கோபால், இது நல்லா இல்ல, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பேசுறதுல நாணயமே இல்ல. இந்த காலத்துல நகை அடகு வச்சுட்டு பணம் காட்டாலே நாம நினைக்கிறதோ கிடைக்கிறது இல்ல. நீ தலையை அடகு வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? ஐயா, 4 பேருக்கு முன்னால என்ன கேவலப்படுத்தாதீங்க. இதனால நம்ம சொந்த விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு நான் தலை முடிஞ்சு நடக்கணுமா? ஐயா சம்பந்தி, ஒரு காலத்துல நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தாங்கிக்க முடியாதவனா தான் இருந்தேன். என்ன செய்யறது? நான் பொண்ணை பெற்றவனாச்சே. எதையும் சகிக்கக்கூடிய சக்தி எனக்கு தானா வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. கோவில்ல மீனாட்சி கல்யாணம் நடத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டவையா நான். என்னுடைய நிலைமை இன்னைக்கு சரியில்லை. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. நீங்க கேட்டதெல்லாம் செய்யறேன். தயவு செஞ்சு பையனை தாலி கட்ட சொல்லுங்க. ஒண்ணு செய், ஒரு 1000மோ 2000மோ வேணும்னா நான் தர்றேன். ஒரு சின்ன இடமா உனக்கு தகுந்ததா பார்த்து உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிரு. போ. சம்பந்தி, ஓங்கி அடிச்ச புயல்ல நிலகுலைஞ்சு விழுந்த ஆலமரம் மாதிரி நான் இருக்கிறேன். ஆசையோட வளர்த்து என் பொண்ணுக்காக 1000 தடவை வேணாலும் உங்க காலில் விழுகிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. ஐயா, என் பொண்ணுக்கு ஆடக்கத்து கொடுத்தேன், பாடக்கத்து கொடுத்தேன். இந்த பாவி அழக்கத்து கொடுக்கல ஐயா, அழக்கத்து கொடுக்கல. கோபா, உன் மகன் என்னைக்குமே அழக்கூடாது. பணம் தான் மனுஷன் காலில் விழணுமே தவிர மனுஷன் போய் பணத்து காலில் விழக்கூடாது. அதனாலதான் பகவான் எனக்கு லேட்டா இந்த பணத்தை கொடுத்தான் போல் இருக்கு. நான் கடன் வித்த பணம் 10,000 ரூபாய் உன் சம்பந்திகிட்ட கொடுத்துட்டா கடன் பட்டு கல்யாணம் பண்றமே நினைக்கிறியாப்பா? எங்க அப்பா ஏழுமலையானே குபேரங்கிட்ட கடன் பட்டு தான்ப்பா அவன் கல்யாணத்தை நடத்தினான். பரவாயில்ல, வச்சுக்கோ. கோபால், இந்த இதுல 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள என் கடையினுடைய உரிமை பத்திரம் இருக்கு, வாங்கி. இதுல ஒண்ணு தப்பு இல்ல கோபால். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவுதாம் நட்புன்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. நான் அதை படிச்சிருக்கேன். இந்த வச்சுக்க கோபால். இந்த என் மகன் பேர்ல நான் போட்ட 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி
ஏன் சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? இந்த பாலிசி செல்லும். ஏன்னா என் மகன் இப்ப உயிரோட இல்ல. அத்தோட பேங்க்ல என் கணக்குல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. அதுக்கும் செக் போட்டு வச்சிருக்கேன். அதையும் வாங்கிக்கங்க சம்பந்தி. பாய் கோபால், மனுஷன் தான் பணத்தை படைச்சான், பணம் மனுஷனை படைக்கல. ஜாம் ஜாம் நடத்து போ. பாய் நாயுடு சிங், உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மொழியில, மதத்துல, கலாச்சாரத்துல நாமெல்லாம் வேறுபட்டவங்க இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மண்ணுல பிறந்த புண்ணியம் உள்ளத்தால நாமெல்லாம் ஒண்ணுபட்டவங்கிறத இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோபால், மதமும் மொழியும் மனிதனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக உண்டானதுதான். இந்த வீட்டுல வளர்ந்த அந்த குழந்தை கண்கலங்கி நிக்கிறத பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு பிடி சாதம் உள்ள போகுமா? இல்ல நாங்க தான் மனுஷன்களா? மதம் வேறுபடலாம், ஆனா மனசு கூடவா வேறுபடும் கோபால். பாசம் கூடவா வேறுபடும். தகப்பன்னு நிக்கும் போது நீயும் ஒரு தகப்பன், நானும் ஒரு தகப்பன். ஆமா, வியட்நாமில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு விருதுநகர்ல இருக்கிற ஜனங்கள் ஏன் வேதனைப்படணும்? எங்கேயோ இருக்கிற பங்களாதேசத்துக்காக இங்க பிறந்த ஆறுமுகம் போர் முனையில ஏன் சாகணும்? தரையில இருக்கிற காலில் அடிபட்டா தலையில இருக்கிற கண்கள் எதுக்காக கண்ணீர் வடிக்கணும்? இதெல்லாம் எதுக்காகன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா, ரொம்ப பெருமைப்படுறேன். கோபால், சரி சரி, எதுக்கு வீண் போச்சு? அதான் சிநேகிதங்கள்லாம் உதவி வந்துட்டாங்களே, மூத்திர இருக்குது, கணக்கெல்லாம் பின்னால பாத்துக்கலாம். சொந்தக்காரங்களுக்குள்ள கணக்கு என்ன வேண்டி இருக்கு? எடியா கையா, யாரையா சொந்தக்காரன்? நீயா? இல்லையா, இல்ல. இது இருக்கிற முஸ்லீம், இந்த தெலுங்கர், இந்த பஞ்சாபி, இவங்கதான் என் சொந்தக்காரங்க. இனிமே ஜென்மத்துக்கும் உறவு எனக்கு தேவையில்லை. போவீங்க. நீ உணர்ச்சி வசப்பட்டு நிலைமை மறந்து பேசுற. இப்ப நீ என்ன உதவி தள்ளிட்டா அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க விட மாட்டேன். யாருகிட்ட பேசுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. இந்த உலகம் உன்னோட முஞ்சலையா? இதே இடத்துல உன் கண் முன்னால என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுற பாக்குறியா? நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள். வேண்டுகோள் என்ன? யாச்சகம், பிச்சை கேட்கிறேன். என்ன கோபால், வாங்க என் கூட. நாயுடு, என் பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க நாயுடு. நாயுடு, அவரை என்னங்க கேக்குறது? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமா லொடலொடன் நிறைய தேவையில்லாதெல்லாம் பேசுவார். ஆனா அவர் மனசு பேசும்போது வார்த்தை வராதுங்க, கண்ணீர் தான் வரும். ஏங்க, உங்க நிலைமைக்கு நாங்க தகுதியான்னு பாத்துக்கங்க. என் மகளுக்கு இதை விட உயர்ந்த சம்பந்தம் கிடைக்கும் நான் நினைக்கிறேம்மா. அப்ப சரி. சுமாரே, இந்த விஷயத்தை நான் யாரையும் தலையிட சம்மதிக்க மாட்டேன். என் மகன் என்ன அவ்வளவு லேசா போச்சா? ஏன்பா, நீ என்ன கேட்ட மாதிரி நான் ஒண்ணு கேக்குற, சம்மதிப்பியா? என்னையா? உனக்கு ஒரு மகன் இருக்கால, பஞ்சாப் சிங்க்கு ஒரு மகன் இருக்கால, நீங்க 2 பேரும் சம்பந்தம் செஞ்சுக்க தயாரா? என்ன நாயுடு, என் மகன் அவ்வளவு லேசா போச்சு, உங்க பொண்ணு அவ்வளவு ஒஸ்தியா? நாயுடு, நீ எழுத்தாள இல்ல, ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க பாக்குறியா? சரியா, நான் சம்மதிக்கிறேன். அந்த சம்மதமான கேளு. என்னையா சிங்க, என்னையா கேக்குறது? கோபாலிய நேரடியா கேட்டு. நீ தானையா பொண்ணை பத்தவன்? வேண்டாக்கா, நீ ஒரு வளவளத்தவையா? முதல்ல ஓ முடிவை சொல்லியா? சரி சரி, எனக்கு தெரியுமே, எல்லாம் என் தலையில தான் வந்து விழுகும். கௌரி, என் மருமகளை கூட்டிட்டு வந்து மனையில உட்காரவை. சூரிகண்ணா, அக்கா. ஏனோ அக்காவா? இல்லைனோடு, இனிமே நான் உனக்கு அக்கா இல்ல, சம்மந்தி. பழைய சம்பந்தி. ஏயா தேடி தொலைக்கு வந்தால? இருந்தா விரட்டி விட்டுலான்னு பாக்குறேன். உட்காருங்க. இந்த சம்பந்தம் நாம இன்னைக்கு முடிவு செஞ்சேன்னா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கே நீங்க உங்களுக்கு பரிசு போட்டீங்க. இந்த வளையல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணோட இந்த மங்களமும் உங்க வீட்டுக்கு வரணும் தான் இது இவ்வளவு நாளும் எங்க வீட்லயே தங்கிருந்தது. வாடா திடீர் மாப்பிள்ள, வா. அப்பா கோவாளு, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையிலே ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்கேன். உன்னை அப்படியே கட்டி முத்தம் கொடுக்கலாம் போல தோணுது. அட பாவி மனசாட்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எப்படிடா இருக்கேன்? நீயே பாரு, எப்படி இருக்க? ஏண்டா பாவி, அப்படியே இளமையோட கற்கடியாம இருக்கிய? எப்படி? எனக்கு எதிரா நர திரை மூப்பெல்லாம். நான் பொய் பேசுறது இல்ல, யாருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்ல. நான் தாண்டா ஆத்மா. இந்த உலகத்துல எனக்கு அழிவே கிடையாது. புரியுது புரியுது. இனிமே நானும் உன்னை போலவே இருக்க போறேன்.
புழுகிறான் புழுகிறான் புழுகிறான். யாராலையும் முடியாதுடா. முதல்ல உன் மனசை நீ சுத்தமா வச்சுக்க. பொண்டாட்டி ஒன்னே திரு திருன்னு பாக்குறான். கிடக்காடா. போ 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 போ, நான் வர்றேன். போயிட்டியா? மறுபடியும் எப்ப வருவேன்? ஐயோ, மறுபடியும் அவர் தானா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சொன்னாரு டாக்டர், சொன்னாரு டாக்டர். டாக்டர் சீக்கிரமா வாங்க, வந்து பாருங்க. அவனுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தந்தை. என்ன டாக்டர்? பயத்துறாரு. எதுக்கு டாக்டர் ஊசி போடணும்? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஊசி போட்டே ஆகணும்.